ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 23/11/2024 பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே தேஹி அபிமானி பன்கர் சர்வீஸ் கரோ தோ ஹர் கதமே சஃபலதா மில்தி ரகேஹி. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி சேவை செய்யுங்கள், அப்பொழுது ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா கேள்வி கேட்குறாங்க, கிஸ் ஸ்மிருதி மே ரஹோ தோ தேஹ அபிமான் நை ஆயேகா. எந்த ஸ்மிருதியில் இருந்தீங்கன்னா தேக அபிமானம் வராது. பாபா பதில் சொல்கிறாங்க, சதா நினைவிருக்க வேண்டும், நாம் காட்லி ஸ்டூடெண்ட், இறைமானவன், காட்லி சர்வெண்ட், இறைவனுடைய சேவகன். சர்வெண்ட்டுக்கு கவிவி தேக அபிமான் நை அசக்தா. சேவகனாக நம்ம இருக்கிறோன்னா ஒரு பொழுது நமக்கு என்ன இருக்காது, தேக அபிமானம் வர முடியாது. ஜித்தனா ஜித்தனா யோக மேனேங்க உத்தனா தேக அபிமான் டூட்டா ஜாயேகா. எந்த அளவுக்கு நம்ம யோகத்தில் இருக்கோமோ அவ்வளோ தேக அபிமானம் விடுபட்டு கொண்டே வரும். பாபா இன்னொரு கேள்வி கேட்குறான், தேக அபிமானியும் ட்ராமா அனுசாரம் கவுன்சா தண்டு மெல்லுஜாத். தேக அபிமானத்தில் இருக்கிறாங்கன்னா ட்ராமா அனுசாரமாக என்ன ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். உனக்கு புத்திமே கியான் பயிட்டானே, அவங்க புத்தியில் ஞானமே உட்காராது, அதான் தண்டனை. சாகர் லோகமே தன் கே காரன் தேகமான் ராத்தாய். பணக்காரர்களுக்கு செல்வம் இருக்கனால தேக அபிமானம் இருக்கும், அது ஞானம் உள்ளே போகாது இல்லையா. இஸ்லியே இஸ் கியான் கோ சமஜ் நஹீ சக்தே. ஞானத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதுதான் தண்டனைன்றார் பாபா. ஞானத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதே பெரிய பனிஷ்மெண்ட். ஆனால் ஏழைகள் இதை சகஜமாக புரிந்து கொள்கிறார்கள். பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, விளையாட்டு வாலே பி ஏ நாலேஜ் சாக்தே சுன்கர் போத் கோஷ் ஹோ ஜாய். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட இந்த ஞானத்தை ரொம்ப விரும்புகிறாங்க, கேட்டு ரொம்ப குஷி அடைகிறாங்க. கவர்மெண்ட் கே ஆஃபீஸர்ஸ் பிச்சாடி கேத்தனே மெஹனத் கர் பரந்து உன்னை ஃபுர்சத்தினே. கவர்மெண்ட்டில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. சொல்கிறாங்க, நேரம் இல்லை. உனக்கோ பல் घर बैठे साक्षात में हो जाए तो भी बुद्धि में नहीं. நிறைய சம்பாதனை பண்ணுறாங்க, செல்வம் நிறைய வச்சுருக்கிறாங்க, அந்த ஞானம் உள்ளே போக மாட்டேங்குது. வீட்டில் இருந்தபடியே சாட்சாத்காரம் கூட கிடைச்சிடுது, ஆனாலும் புத்தியில் ஞானம் போல. தோ பச்சோங்கோ பாபா ராய் தேத்தே. அதனால் பாபா அவங்களுக்கு வழி சொல்கிறார், குழந்தைகளுக்கு வழி சொல்லித்தர, எப்படி எல்லாருக்கும் ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கறது. ஒப்பீனியன் அச்சு கட்டே கற்கே நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பேர் வந்து ஞானம் கற்றுக்குறாங்க, பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, மவுண்ட் ஆபு போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த யோகத்தின் அனுபவம் சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் எழுதுங்க, பெரிய பெரிய ஆட்களோட ஒப்பீனியன் எழுதுங்க. எழுதி என்ன பண்ணணும், ஏக் அச்சா கிதாப் பனாய், ஒரு நோட் புத்தகம் தயார் பண்ணுங்க, ஒரு பிரிண்ட் பண்ணுங்க. ராய் தேசத்தை தேக்கோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம், பாருங்கள் கித்தனா சப்க்கு அச்சாலாம், இவ்வளோ பேருக்கு இது பிடிச்சிருக்கு பாருங்கள். ஃபாரினில் இருக்கக்கூடியவங்க, பாரதவாசிகள் எல்லாரும் கூட சகஜ ராஜயோகத்தை விரும்புகிறாங்க. சொர்க்கத்தின தேவிதேவர்களுடைய ராஜ்யம் இருக்கு இல்லையா, அவங்க இந்த சகஜ ராஜயோகத்தின் மூலமாக தான் பாரதத்தில் இந்த மாதிரி ஒரு பிராப்தி அடைஞ்சிருக்காங்க. தேவிதேவர்களுக்கு இந்த பிராப்தி இது மூலமாக தான் கிடைச்சிருக்கு. கியோனே மியூசியம் கவர்மெண்ட் ஹவுஸ்மே அந்தர் லகாது. பிறகு ஏன் இந்த மியூசியத்தை நம்ம கவர்மெண்ட் ஹவுஸில் உள்ளே வைக்கக்கூடாதா? தேவிதேவர்கள் ராஜ்யத்தையே இந்த ராஜயோகா மூலமாக அடைஞ்சிட்டாங்க. இந்த ராஜயோகா எவ்வளோ பெரிய பிராப்தி கொடுக்குது. ஜா கான்ஃபரன்ஸ் ஆதி ஹோத்தி ரத்தே ஏ கேலாத் பச்சோங்க செல்ல. எங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் நடக்குதோ அங்கே குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த எண்ணம் வரணும். அப்படி டைமில் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்குங்கிறார் பாபா. ஜல்தியாக புத்தி இன்னும் வேலை செய்யலை, காட்ரேஜ் போட்டிருக்குது. அப்படி ஆவாஜ் நிக்கலே தோ ரெஜினிவேஷன் ஹோ ஜாய். இப்போ சப்தம் வந்துடுச்சுன்னா புரட்சி ஏற்படும், மீண்டும் புதுப்பிக்கப்படும். ரெவல்யூஷன் ஹோ ஜாயே ஹோனா ஜரூர் ஹே. மீண்டும் ஒரு புரட்சி நடக்கும். போலோ கவர்மெண்ட் ஹவுஸ் மியூசியம் ஹோ தோ போத் ஃபாரினர்ஸ் பி ஆக்கர் தேக்க. நீங்கள் சொல்லுங்கள், கவர்மெண்ட் ஹவுஸில் மியூசியம் ஓப்பன் பண்ணால் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்ப்பாங்க. விஜய் தோ பச்சோம் கோ ஜரூர், உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும்ட்டார் பாம். கேலா செல்ல சிந்தனை ஓடணுங்கிறார். தேஹி அபிமானிக்கோ எஸ்எஸ்சி கேலாயிங்க. ஆத்மா அபிமானம் இருக்கக்கூடியவங்களாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும், ஏதாவது செய்யணும். ஜோ விசாருக்கும் மாலும் படே அவர் பாப்ஸே வர்சாலே. அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வரும். பாவம் அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறார் பாபா, நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தானே அவங்களுக்கு தெரியும். அப்தும் ஈஸ்வரி பரிவாருக்கையும் சத்தியமே தும் ஹோங்கே தெய்வீ பரிவார். இப்போ நீங்கள் ஈஸ்வரி பரிவாரத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க, சத்தியுகத்தில் தெய்வீ பரிவாரத்தை சேர்ந்தவங்களாயிடும். ஆப் ஸ்வயம் பகவான் நமக்கு படாரே. பாபா நமக்கு இப்போ படிப்பிச்சிட்ருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு
பிராப்தி அடைகிறோம் இந்த படிப்பு மூலமாக. ஹம்கோ கித்தனா பியார் மில்தா, எவ்வளோ அன்பு கிடைக்குது பகவான் கிட்டேன். ஆரைக்கல்பம் ராவனுடைய அன்பு கிடைச்சிது. அது என்ன பண்ணிட்டு நம்மளை குரங்காக்கிட்டுன்றார் பாபா. அசுர குணங்களை ராவணன் நம்ம மேலே அன்பாக இருக்க என்ன அது கெட்ட குணங்கள் எல்லாம் கொண்டு வந்துடுறாரு. பேஹத் பாப்கா பியார் மில்னேசே, ஏன் அன்புனா என்னது? இழுக்கிறார், அந்த மாதிரி கெட்ட குணத்தினால இழுக்கிறார், அதுதான் அன்புன்னு சொல்கிறார் பாபா. இப்போ நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடைய அன்பு அடையிறீங்க, அது மூலமாக நீங்கள் தேவதாகிறீங்க. ராவணனுடைய இது என்ன பண்ணுது? நம்மளை குரங்காக்கிட்டு. பாபோட அன்பு நம்மளை தேவதாக்கி. 5000 வருஷத்துக்கான விஷயம் உடனே லாக்கோ ஒரு அவங்க லட்சக்கணக்கான வருஷம்னு எழுதிட்டாங்க. பாபா புரிய வைக்கிற மீட்டி பச்சோம், இனிமையான குழந்தைகளை தந்தையை நினைவு செய்யுங்க, சுதர்ஷன சக்கரத்தை சுத்துங்க. உங்களோட புத்தியில் முழு 84 ஜென்ம சக்கரம் இருக்கு. நீங்கள் பிராமணர்கள் தான் பிறகு தேவதாகிறீங்க, சத்திரியாகிறீங்க. சூரியம்சி சந்திரம் சொன்ன அர்த்தம் யாருக்கும் தெரில. பாபா எவ்வளோ முயற்சி பண்ணி இதெல்லாம் புரிய வைக்கிறார். ஃபிர்பி நை சமைச்சதே, ஆனாலும் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நேரம் முடிஞ்சிடுச்சு. குழந்தைகள் வராங்க, நிறைய புது புது ஆத்மாக்கள் வராங்க. समझते ब्रह्मा कुमारियों का बाहर में नाम ऐसा है, अंदर आकर देखते तो कहते बहुत अच्छा काम कर रहे. அவங்க என்ன நினைக்கிறாங்களா? பிரம்மகுமாரிகள் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன நடக்குது வந்து பார்ப்போம். நல்ல காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஏதோ மனுஷ மாத்திரக்கே கேரக்டர் சுதார். இவங்க மனிதர்களுடைய கேரக்டரை என்ன பண்ணுறாங்க? சுதாரிக்கிறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க, சீர்திருத்துறாங்க. தேவதைகளுடைய கேரக்டர் பாருங்க, சம்பூர்ண நிர்விகாரி. பாபா சொல்றாங்க, காம் மகாசத்ரு. காம் விகார்ன்றது மிகப்பெரிய சத்ரு. அந்த பஞ்சபூதம் இருந்தாலே உங்களோட கேரக்டர் கெட்டு போயிடும் சொல்றார் பாபா. जिस समय समझाते उस समय अच्छा बनता है. எந்த நேரம் பாபா புரிய வைக்கிறேன் அப்போ என்ன ஆகுது? புரிய வருது, சொல்கிறாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வெளியில் போனோன்னா சப்போஸ் பூல்ஜாத். விகாரத்தெல்லாம் விடணும்னா சரி, அந்த நேரம் கேட்டுக்குது ஆத்மா. அப்புறம் வெளில போனோன்னா எல்லாம் மறந்துடுது. பாபா அப்படி சிருங்காரம் பண்ணுறார். வெளில போனால் எல்லா அலங்காரமும் போயிடுது. பாபா காலினே தேத்தே சம்ஜாத்தே. பாபா சொல்கிறேன், உங்களுக்கு குறையெல்லாம் நான் சொல்லலை, அப்படி இருக்கீங்க குழந்தைங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் அப்படி இல்லை, சில குழந்தைங்க தெய்வீ சலன் இருக்கும். நீங்கள் வெளில போகிறீங்கன்னா உங்கள் நடத்தை எப்படி இருக்கணும்? தெய்வீகமானதாக இருக்கணும். குரோதத்தில் என்ன செய்யக்கூடாது? சண்டை போடுறது, ஆவேசத்தில் பேசுறது. இந்த கோவத்தில் மாடு என்ன பண்ணும்? அப்படியே பூன்னு செய்யல, ஒரு மாதிரி செய்யும்ல, இறைக்கிற மாதிரி, அந்த மாதிரி கத்துறது. பாபா சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் இந்த மாதிரி குரோதம்லாம் இருக்குமா என்ன? அப்போது அங்கே யாரும் சண்டையிட போகிறதில்ல, அங்கே யாரும் வம்பு பண்ண போகிறதில்ல. பாபா எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? தெளிவாக ரிஃபைனாக புரிய வைக்கிறார். எப்படி நம்ம இருக்கணும், இப்படிப்பட்ட நடத்தி உடையவங்களாக நம்ம இருக்கணும். அச்சா பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, சதா இந்த ஒரு குஷி மற்றும் நஷாவில் இருங்கள். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கின்றோம். ஸ்வயம் பகவான் எனக்கு படிப்பிக்கின்றார். அவருடைய அன்பு எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் மூலமாக நான் தேவதை ஆகின்றேன். இரண்டாவது தாரணைக்கு, இது ஆனது ஆக்கப்பட்ட நாடகம், மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த ஒரு தவறும் நடக்க முடியாது. என்ன நடிப்பு இருக்குதோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகுது. இந்த விஷயத்த நல்ல விதத்தில் என்ன பண்ணணும்? புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு நடக்கணும். அப்போ ஒரு பொழுதும் சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை, கோவத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. கோவம் வராதுன்ட்டார் பாபா. வரதானம், तूफान को तोहफा समझ, सहज கிராஸ் करने वाले संपूर्ण और संपन्न भव. புயலை பரிசாக புரிந்து சகஜமாக கடந்து செல்லக்கூடிய சம்பூர்ண மற்றும் சம்பன்னமானவராக, நிறைந்தவராக ஆக. जब सभी का लक्ष्य संपूर्ण और संपन्न बनने का है तो छोटी छोटी बातों में घबराओ नहीं. எப்போ எல்லாருடைய லட்சியமும் சம்பூர்ணமாக, நிறைந்ததாக, முழுமை பெற்றதாகவும் நிறைந்ததாகவும் இருக்குதோ அப்போது சின்ன சின்ன விஷயங்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாருடைய லட்சியமே தான், சம்பூர்ண ஆகணும், சம்பன்ன ஆகணும். அப்போ ஏன் நம்ம சின்ன விஷயத்தை பயப்படணும்? மூர்த்தி பன் ரஹே தோ குச் ஹேமர் தொலகேங்கன்னா, நீங்கள் மூர்த்தி ஆகிட்டே இருக்கீங்க, அப்போ என்ன சுத்தியில் அடிக்கத்தானே செய்யும். எவ்வளோ நீங்கள் முன்னேறி போயிடுறீங்களோ அவ்வளோ என்ன புயல் வந்துகிட்டே இருக்கும்.
எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணிப்போம். புயலை பார்த்தோன்னே பயப்படாதீங்க, புயலான்னு நினைக்காதீங்க. பரிசு கொடுத்தோம், இந்த பரிசை இன்னும் என்ன செய்யும், உயர்வான்னு எடுத்துக்கொண்டு போ. அந்த புயலும் கூட உங்களை அனுபவியாக்கி ஒரு கிஃப்ட், அனுபவம் என்ற ஒரு கிஃப்டை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அனுபவி ஆகிறதுக்கு அது ஒரு பரிசாயிடும். ஆகையினால வெகுனோங்கோ வெல்கம் போகிறோம், தடைகள் வருதுன்னா அதை வெல்கம் பண்ணுங்கன்ற பாவம். அனுபவி ஆகி நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. ஸ்லோகன், கவனக்குறைவுன்றதை சமாப்தி பண்ணிடுங்க. அப்பொழுது சுய சிந்தனையில் இருந்து கொண்டே சுயத்தை சோதனையும் செய்யுங்கள். கவனக்குறைவுன்றதை சமாப்தி செய்தீர்கள் என்றால் சுய சிந்தனையில் இருந்து கொண்டே சுயத்தை சோதனையும் செய்து மாற்றிக்கொள்ளலாம். சுய செக்கிங் செய்யுங்கன்றார் பாபு. சுய சிந்தனை இருந்து கொண்டே சுயத்தை சோதனை செய்யுங்க. நிச்சா அவ்வியக்த இஷாரா கொடுக்குறாங்க. நீங்கள் மாஸ்டர் படைப்பாளர். மாஸ்டர் படைப்பாளர், நீங்கள் மாஸ்டர் படைப்பாளர். சம்பன்ன சம்பூர்ண பனம், சம்பன்னமானவும் சம்பூர்ணமாக ஆகுங்க. तो प्रकृति आपका स्वागत कर. அப்போது இயற்கை உங்களை स्वागतम செய்யும், வரவேற்பு செய்யும். वो सफलता की मालाएं लेकर स्वागत करने के लिए इंतज़ार करे. அது வெற்றியினுடைய இந்த மாலையை எடுத்துக்கிட்டு ஸ்வாகதம் செய்கிறதுக்கு, உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு. इसके लिए सिर्फ ये स्मृति रहे कि विजय तो हमारा जन्म सिद्ध है. இதுக்கு நமக்கு இந்த ஒரு நினைவு தான் இருக்கணும், வெற்றி என்பது என்னுடைய ஜென்ம சித்த அதிகாரம். சொப்பன் में भी कभी ये संकल्प ना आए. சொப்பனத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் வரக்கூடாது. வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? மாஸ்டர் நாலேஜ்ஃபுல், ஞானம், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி முக் சே நாமாலும் சப்த கபினே நிகழ்னாச்சு. மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆயிட்டீங்க. அப்போது உங்களோட வாயிலிருந்து ஒரு பொழுது இந்த வார்த்தை வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? தெரியாது, ஆகுமா ஆகாதா, எனக்கு அதை பற்றி தெரியாது, இது ஒரு பொழுதும் உங்களோட வாயிலிருந்து வரக்கூடாது. அச்சா. ஓம் சாந்தி.